கல்லிகுப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 உயிரியல் வகுப்பில் மதிய உறக்கத்தின் சோம்பல் ஒரு மெல்லிய போர்வை போல மாணவர்களை மூடியிருந்தது. வெளியே ஜூலை மாதத்தின் சாரல் மழை பூமியை குளிர்வித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வகுப்பறையில் இயற்பியலில் மின்னியல் திறன் மற்றும் மின்தேக்கி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ற பாடம் பலரின் தலையில் நெருப்பை அள்ளி வீசியது. வரதராஜன் சாரின் வழுக்கை தலையில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக தோன்றின. ஒரு இருமுனை மின்னியல் திறனின் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் புறவு புள்ளியில் ஈக்வட்டோரியல் பாயிண்ட் உள்ள வெளிப்பாடு என்ன என்று கேட்டார். வகுப்பறையில் சுடுகாட்டு அமைதி. புத்திசாலி மாணவர்கள் கூட தலையை உயர்த்தவில்லை. யாருக்கும் பதில் தெரியவில்லை. வரதராஜன் சாரின் முகத்தில் ஏமாற்றம் பரவியது. அப்போது வகுப்பின் பின்புறம் ஜன்னல் அருகில் உள்ள பெஞ்சிலிருந்து ஒரு குரல் எழுந்தது. சார், நான் முயற்சி செய்கிறேன். எல்லோரின் தலைகளும் அந்த பக்கம் திரும்பின. அது நரேஷ். கிழிந்த சட்டையும் பழைய சைக்கிளும் அவனை ஒரு புலப்படாதவனாக மாற்றியிருந்தன. ஆனால் அவன் கண்களில் உள்ள பிரகாசத்துக்கு மட்டும் எந்த மங்கலும் இல்லை. நரேஷ் எழுந்து நின்றான். அவன் குரலில் பயம் இல்லை. அந்த பெரிய வழித்தோன்றல் டெரிவேஷன் நீரோடை போல பாய்ந்த வார்த்தைகளில் விளக்கத் தொடங்கினான். சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர். வரதராஜன் சாரின் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. முன் வரிசையில் அஞ்சலியும் அந்த குரலுக்கு செவிமடுத்தாள். இவ்வளவு பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் ஒருவனால் இவ்வளவு பிரகாசிக்க முடியுமா என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். வகுப்பு முடிந்ததும் அஞ்சலி நரேஷை நோக்கி நடந்தாள். இதை பார்த்த அவளுடைய முறைப்பையனான அஜய் கோபத்தில் கத்தினான். அந்த கிழிந்த சட்டை போட்டவனிடம் உனக்கு என்ன இவ்வளவு பேச வேண்டியிருக்கு? நரேஷின் முகம் வெளுத்தது. அவன் திரும்பி நடக்க முயன்றான். ஆனால் அஞ்சலியின் குரல் அவனை தடுத்தது. அஜய், இது வகுப்பு சம்பந்தமான விஷயம். நரேஷ் என் வகுப்புத் தோழன். அஜய் புச்சத்துடன், இவனெல்லாம் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு பொருத்தமானவனா என்றான். நரேஷின் கண்களில் வலியின் தீப்பொறி மின்னியது. அவன் ஒன்றும் பேசாமல் வேகமாக நடந்து சென்றான். அஞ்சலி கோபத்துடன், என் விஷயத்தில் தலையிடாதே அஜய். மனிதர்களின் மதிப்பை அவர்களின் பையின் தடிமனை பார்த்து தீர்மானிக்கவில்லை, மூளையில் உள்ள அறிவை பார்த்து தீர்மானிக்கிறார்கள் என்று கூறி அவனை முந்திச் சென்றாள். மாலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் பழைய ஆலமரத்தின் அடியில் நரேஷ் தன் சைக்கிள் பஞ்சரானதால் நின்றிருந்தான். அஞ்சலி அந்த வழியாக வந்தபோது அவனை கண்டாள். என்னாச்சு நரேஷ்? சைக்கிள் பஞ்சராயிடுச்சு என்று அவன் சோகமான புன்னகையுடன் கூறினான். அவளுடைய கார் வந்தபோது ஒரு யோசனை தோன்றியது. நரேஷ், இந்த சைக்கிளை இங்கே வை. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டி விடுறேன். ஐயோ வேண்டாம் அஞ்சலி என்று அவன் சுயமரியாதை எதிர்த்தது. இது ஒரு உதவி இல்லையா நரேஷ்? நீ இன்னைக்கு வரதராஜன் சாருக்கு உதவின மாதிரி. அவளுடைய புன்னகை முன்னால் அவனுடைய எதிர்ப்பு உருகியது. அவன் காரில் ஏறினான். அருமுகம் செட்டியாரின் வீட்டு முன் கார் நின்றபோது அஜய் கோபத்தில் பல் கடித்தான். அந்த இரவு அஞ்சலி தன் படிப்பு அறையில் கனவுகளின் ஆற்றல், த பவர் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற பேச்சை தயார் செய்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் நரேஷின் முகம் தோன்றியது. வறுமையின் நெருப்பு பாதைகளை கடந்த கனவுகளை மட்டும் இருக பிடித்த அவனுடைய வாழ்க்கை அந்த தலைப்புக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தது. அவள் பேனாவை எடுத்து எழுதினாள். கனவுகள் தூக்கத்தில் வருவது அல்லவை உன்னை தூங்க விடாதவை. பள்ளி ஆண்டு விழாவில் அஞ்சலி கனவுகளின் ஆற்றல் என்ற தலைப்பில் பேசினாள். மைக்குக்கு முன் நின்றபோது அவள் கண்கள் கூட்டத்தில் உள்ள நரேஷ் மீது நிலைத்தன. வறுமையோ சூழ்நிலைகளோ உங்கள் கனவுகளுக்கு எல்லை வகுக்கக்கூடாது. உங்கள் உள்ளே உள்ள தீயே உங்களை வழிநடத்தும் என்று அவள் பேசினாள். அவள் வார்த்தைகள் அவனை பற்றியவை என்று நரேஷுக்கு தோன்றியது. பேச்சு முடிந்ததும் அஜய் அவனை கேலி செய்தான். உன்னை போன்றவர்களின் கனவுகளுக்கு உன் கிழிந்த சட்டையின் மதிப்புதான் இருக்கும். நரேஷ் ஒன்றும் பேசாமல் நடந்து சென்றான். அந்த ஆண்டு பெரிய பெருநாளுக்கு பள்ளிப்பரம்பில் உள்ள உற்சவ மைதானத்தில் நரேஷ் அஞ்சலியை சந்தித்தான். அவள் அவனுக்கு இனிப்பு ஜிலேபி ஒன்று வாங்கி கொடுத்தாள். தேர்வில் ஜெயிச்சா எனக்கு பிரியாணி வேணும் மறந்துடாதே என்று சிரித்தபடி கூறினாள். ஆனால் அஞ்சலியின் வீட்டில் பொருளாதார நெருக்கடி தொடங்கியது. அவள் தந்தையின் தொழில் தோல்வியடைந்தது. ஒருநாள் இரவு அவர் தொலைபேசியில் கத்துவதை அஞ்சலி கேட்டாள். மறுநாள் நிலத்தின் ஒரு பகுதி விற்கப்பட்டதை அறிந்தாள். +2 தேர்வு முடிந்து நரேஷும் அஞ்சலியும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துகள் தெரிவித்தனர். அந்த விடுமுறையில் நரேஷ் நுழைவுத் தேர்வுக்கு கடினமாக உழைத்தான். அஞ்சலியின் முகமும் பிரியாணியின் வாக்குறுதியும் அவனுக்கு உற்சாகம் அளித்தன. இறுதியாக முடிவுகள் வந்தன. நரேஷ் +2 தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்தான். தமிழ்நாடு பொறியியல் நுழைவுத் தேர்வில் உயர்ந்த தரவரிசை பெற்றான். அவன் லட்டு வாங்கி அஞ்சலியின் வீட்டு முன் சென்றான். ஆனால் அந்த பெரிய கேட் மூடியிருந்தது. அயலவர் அவள் கடனால் நாட்டை விட்டு சென்றுவிட்டதாக கூறினார். நரேஷின் கையில் இருந்த லட்டு பெட்டி தரையில் விழுந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனதை நினைத்து அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பின.
சென்னை பொறியியல் கல்லூரியில் நரேஷின் விடுதி வாழ்க்கை சவாலாக இருந்தது. வறுமை அவனை வேட்டையாடியது. பணமின்றி தவித்த அவனுடைய தனிமைமின் பொறியியல் துறையில் உள்ள பேராசிரியர் குமாரின் கவனத்தை ஈர்த்தது. அவர் அவனுக்கு சூடான தோசையும் சட்னியும் கொடுத்தார். வாழ்க்கை ஒரு கணக்கு மாதிரி நரேஷ். சரியான சூத்திரத்தை பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் தீர்க்கலாம் என்று கூறினார். அன்று முதல் பேராசிரியர் குமார் அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினார். நரேஷ் டியூஷன் எடுத்தும் ஹோட்டலில் பாத்திரம் கழுவியும் பணம் சம்பாதித்தான். ஒவ்வொரு ரூபாயை எண்ணும்போதும் அவன் மனதில் அஞ்சலியின் முகம் தோன்றியது. இதற்கிடையில் அஞ்சலியும் அவள் குடும்பமும் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் வாழத் தொடங்கினர். தந்தையின் மரணத்தால் மருத்துவராக வேண்டும் என்ற அவள் கனவை கைவிட வேண்டியதாயிற்று. குடும்ப பொறுப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். பல வேலைகளை செய்த பிறகு அதிக வருமானம் கிடைக்கும் என்று அறிந்து சென்னையில் உள்ள புதூருக்கு பயணித்தாள். பெரிய குடியிருப்புகளில் துப்புரவு பணியாளராக பணியாற்றினாள். ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து என் நரேஷ் எங்கே இருப்பான் என்று கேட்டாள். 4 ஆண்டுகள் கழித்து நரேஷ் முதல் தரவரிசையுடன் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினான். சென்னையில் வேலை கிடைத்தது. விக்ரமுடன் இணைந்து அவன் NA டெக் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினான். நரேஷ் அலி என்ற பெயர் வணிக உலகில் மரியாதையுடன் உச்சரிக்கப்பட்டது. ஆனால் அவன் மனதில் அஞ்சலியின் நினைவுகள் ஒரு வலியாக இருந்தன. சென்னையில் உள்ள மிகப்பெரிய குடியிருப்புகளில் ஒரு பெண்டஹவுஸை அவன் சொந்தமாக்கினான். அங்கு கண்ணாடி சுவரை துடைத்துக் கொண்டிருந்த பணியாளரை அவன் பார்த்தான். முகம் மாஸ்கால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவள் கண்கள். ஆண்டுகளுக்கு முன் அவன் கண்ட அதே கண்கள். அஞ்சலி என்று அவன் குரல் நடுங்கியது. அவள் அதிர்ச்சியுடன் திரும்பினாள். அவனை அடையாளம் கண்டவுடன் பயத்துடன் ஓடினாள். நரேஷ் அவளை தேடி துப்புரவு ஏஜென்சிக்கு சென்றான். ஆனால் அவள் வேலையை ராஜினாமா செய்து சென்றுவிட்டிருந்தாள். நரேஷின் வளர்ச்சியில் பொறாமை கொண்ட அஜய் அவனுடைய பலவீனத்தை உணர்ந்து அஞ்சலியை கண்டுபிடித்தான். என் வாழ்க்கையை அழிக்க வந்தாயா என்று அவள் கேட்டாள். உன்னுடைய பரிவும் இரக்கமும் எனக்கு வேண்டாம் என்று கூறி அவள் கதவை அவன் முகத்துக்கு நேராக அடைத்தாள். அந்த மூடிய கதவு முன் நரேஷ் நிசாரனாக நின்றான். அவன் அவளை தொந்தரவு செய்யாமல் ஒரு காவல் தேவதையைப் போல கண்காணித்தான். அஞ்சலியின் தங்கை அக்ஷயாவுக்கு NA ஃபவுண்டேஷன் மூலம் உதவித்தொகை கிடைத்தது. அக்ஷயா அஞ்சலியிடம் இந்த பிடிவாதத்தால் நாம் எங்கே போய் முட்டப்போகிறோம் என்று கேட்டாள். அஞ்சலியின் இதயம் உடைந்தது. அஜய் அவர்களின் கேட்டரிங் ஆர்டர்களை முடக்கினான். இறுதியில் வாடகை பாக்கியால் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தெருவில் நிஸ்ஸாரர்களாக நின்று அவர்களை பார்க்க நரேஷ் வந்தான். அவன் வீட்டு உரிமையாளரிடம் இந்த வீட்டை நான் வாங்குகிறேன், அவர்கள் இங்கேயே தங்குவார்கள் என்று கூறினான். அஞ்சலிக்கு எதிர்க்க வார்த்தைகள் இல்லை. அவள் சுயமரியாதை உடைந்தது. ஆனால் அந்த கண்களில் அவள் கண்டது இரக்கமில்லை, காதல். நரேஷ் வாங்கிய அந்த வீட்டில் அஞ்சலியும் அவள் குடும்பமும் தங்கினர். அது நரேஷின் தண்ணீரும் உரமும் கொடுத்து வளர்ந்தது என்ற எண்ணம் அவளை வேட்டையாடியது. நாட்கள் கடந்தன. சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஹோட்டலில் நரேஷுக்கு இளம் தொழில்முனைவோருக்கான தேசிய விருது கிடைத்தது. பேச்சு மேடையிலிருந்து அவன் கூறினான், என் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, அது அஞ்சலி. அவள் கொடுத்த 250 ரூபாய் ஒரு உதவி இல்லையின் திறமையில் அவள் வைத்த நம்பிக்கை. இன்று கோடிகளின் சொத்து உள்ள இந்த NA குழுமத்தின் உண்மையான உரிமையாளர் அவளே. இந்த பேச்சை நேரடியாக பார்த்த அஞ்சலியின் கண்ணீர் அந்த திரையில் இறங்கியது. அவன் அவளை உலகின் முன் ராணியாக உயர்த்தினான். அந்த இரவு அவன் அவளுக்கு முன் வந்தான். நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புவது இரக்கத்தால் இல்லை, என் வெற்றிக்கு நீயே காரணம். ஒரு நாள் பிரியாணி இல்லை, ஒரு வாழ்நாள் முழுவதும் காதலால் பரிமாறப்படும் ஒரு பிரியாணி செம்பை உனக்கு வாங்கித்தர விரும்புகிறேன். அவன் காதலுக்கு முன்னவளுடைய எல்லா பிடிவாதமும் உருகியது. இந்த முறை அவள் கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. 2 ஆண்டுகள் கழித்து அஞ்சலிஸ் கிச்சன் சென்னையில் மிகச்சிறந்த கேட்டரிங் சங்கிலியாக வளர்ந்தது. இன்று அவள் தன் காலில் நிற்கும் ஒரு தொழில்முனைவோராக இருக்கிறாள். NA குழுமத்தின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் நரேஷ் பேசும்போது முன்வரிசையில் புன்னகையுடன் அஞ்சலி அமர்ந்திருந்தாள். அவர்களின் கண்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தன. அடுத்த விடுமுறையில் அவர்கள் கல்லிகுப்பத்திற்கு பயணித்தனர். பாலாறு நதியின் கரையில் நரேஷ் அவள் கைகளை பிடித்தான். எல்லாம் நினைவிருக்கு. என் மனதில் உள்ள ஒளி நீயாக இருந்தாய் நரேஷ் என்று அவள் கூறினாள். அவர்களின் காதல் பாலாறு நதி போல அமைதியாக ஓடியது.